சூடான சாதத்தோட இதை போல் ஒரு தொக்கு செஞ்சு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதோட டேஸ்ட்டை பற்றி நான் சொல்கிறத விட நீங்களும் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இல்லை உரலில் அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் அப்படியே தட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் நல்லா மணமாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் காம்பு எடுக்காமல் அப்படியே சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாய் வெறும் வாசனைக்காக தான். கடுகு வெடிச்சதும் கூடவே ஒரு 10லேருந்து 12 பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. அப்படியே இது கூடவே நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. ஃபஸ்ட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுருங்க. காரம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணியாகவே கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், புளி தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் விடலாம். மூடி வச்சு மீடியமான தீயில. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாமா. பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள் கிரேவி. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணா கூட சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா வெல்லத்தோட வாசனை போகணும். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய தொக்கு ரெடி.